மிருகசீர நட்சத்திரக்காரங்க இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப்ல என்னென்ன புது விஷயங்கள் நடக்க போகுதுன்றத பத்தி, அந்த புது விஷயம் அவங்க லைஃப்ல வரணும்னா அவங்க என்ன பண்ணணுன்றத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இதுதான் நம்ம டீட்டெயில பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2026 மிருகசீரிடம் 1, 2 அதாவது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமான ஆண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா வாகனத்துல போகும்போது, ஏன்னா இவங்களுக்கு வாகன யோகம் இருக்கு, அதே யோகம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா மிருகசீரிஷம் 1, 2 பாதத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணம் போது வண்டி பாதையிலேயே நிற்கும், ரோட்லேயே நிற்கும் சொல்லக்கூடாது. ஸோ புது வண்டி தான் வாங்கியிருப்பாங்க, என்ன மெக்கானிக்கல் ஃபால்ட்டுன்னே தெரியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது. அதே போல பயணத்தின் போது ரொம்ப கவனம், அதிவேக பயணங்கள் செய்யக்கூடாது. ஸோ மேலும் என்னன்னாக்க இந்த காலகட்டத்தில் கணவன் மணி உறவுல கூட தேவையற்ற அவசர முடிவுகள், திருமணம் சார்ந்த விஷயத்துல அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். பொறுமையா ஜாதகம் பொருத்தி வந்தா பொறுமையா பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே என்னன்னாக்கா நெருக்கடி கொடுத்தோம். இப்போ இன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு அடுத்த வாரம் 10 நாள்ல கல்யாணத்தை செட் பண்றாம அந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுத்துரும். ஸோ அதனால அந்த நெருக்கடிகளை தவிர்த்து சரியான முடிவு எடுக்கும். அதே மிருகசீரிஷம் 3, 4 பாதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க இந்த காலத்தை அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி ஜாக்பாட் ஆன ஆண்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வாழ்க்கை இவ்வளோ நாள் காத்திருந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி சும்மா சூப்பரா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டியிருப்பாங்க, அதுக்கு மேல இன்னொரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமான ஒரு 2026 தான் இந்த ஆண்டு அமைகிறது. ஏன்னா இவங்க என்ன தொட்டதெல்லாம் அப்படின்னு தொட்டதெல்லாம் பணம்ன்ற மாதிரி எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பணத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க, முதலீடு செய்வாங்க. நிறைய விஷயங்கள் இந்த காலத்தில் இடத்த வாங்கி போடுவாங்க. நிறைய மிருகசீரிடம் 3, 4 பாதத்தில் இருக்கவங்க நிறைய பேர் ரியல் எஸ்டேட் மாதிரி இடத்தின் மீது முதலீடுகளை இந்த செய்யக்கூடிய ஒரு 2026 ஆண்டா நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு காலி இடமாவது வாங்குவாங்க, இல்லை கட்டிய வீடு கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இதை இன்னும் சரி பார்க்கணும்னா திருப்பதிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாமே ஏற்படும். நன்றி, வணக்கம்.